ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ரவா கிச்சடி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவை இருக்கும், அதனால் நல்லா விட்டுக்குங்க. இதோட கடுகு மணிப்பருப்பு தாளிச்சிடலாம், கொஞ்சம் அதிகமாகவே தாளிச்சிடலாம். இந்த கிச்சடி ஈஸியாக செய்யக்கூடியது. மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் சுவைக்காக கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா துருவி சேர்த்துருக்கேன். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபனு, புதுமையான சுவையில் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இட்லி தோசை இல்லாத நேரத்தில் இந்த டிஃபன் நமக்கு கை கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கேன். இந்த டிஃபன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து செஞ்சதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். அதனால் தண்ணியை விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சிடலாம். நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரவையை எடுத்துக்கலாம். ஒரு கையில் ரவையும் இன்னொரு கையில் கரண்டியும் வச்சு நம்ம மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில்லையும் இந்த கிச்சடி நல்லா வேக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகணும். எல்லாம் ஒன்று சேரணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சுவையான ரவா கிச்சடி தயாராகிடுச்சு. இதை சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.